பிக் ஷாட்ஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மன்னார்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பாமணி அப்படிங்கிற ஊர். பாமணி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பேர் காரணம் என்ன அப்படிங்கறத இந்த கதையிலேயே நான் வந்து சொல்றேன். இங்க வந்து நாகநாத சுவாமி கோவிலுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். நாகநாத சுவாமி அமிர்தநாயகி சமேத நாயநாக சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாமணி சிவன் கோவில் அப்படிங்கறதும் ஒரு காமனா சொல்ற ஒரு பேர். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி வந்து இருக்கு. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு தோராயமா ஒரு 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு சிவன் கோவில். இது வந்து இப்போ ரீசெண்ட்ல எனக்கு வந்து என்னுடைய நண்பர் சஜஸ்ட் பண்ணார், இதை நீங்க போய் எடுங்க, நம்ம ஊர்லயே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு, அதை நீங்க வந்து விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. பாமணியில இந்த சிவன் கோவிலை பத்தி சொல்றேன். நாகநாத சுவாமி திருக்கோவில். ஸோ இது உள்ளர போனீங்க அப்படின்னா எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னாலுமே அந்த சேஷம் அப்படின்னு சொல்ற அந்த ராகுகேதுக்கு உள்ள சிலைகள் வந்து நிறைய பார்க்கலாம். நீங்க உள்ள போகும்போதே வந்து லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு நிறைய சின்ன சிலைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி இது ராகுகேதுக்கு பரிகாரம் வந்து பண்ற ஸ்தலம். ராகுகேது தோஷம் வந்து ஜாதகத்துல இருக்கு, கல்யாணமே ஆகல அப்படின்னா இங்க வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ராகுகேது பரிகார ஸ்தலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி 104வது சிவாலயங்களில், அதாவது சிவாலயங்கள் வரிசை வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து இது வந்து 104வது கோவில், 104வது சிவாலயம். அதே மாதிரி இது வந்து திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்தலத்துக்குள்ள சிறப்பு.